40 பேருக்கு வாழ்வாதாரத்துக்கு உண்டான விஷயம் பண்ணியிருக்கோம். நீங்கள் நிறைய காணொலியை பார்த்துருப்பீங்க. ஒரு சில காணொலிகள் மட்டும் தான் நான் பதிவு பண்ணேன். ஏன்னா நிறைய இடத்துல வந்து வேண்டாம், நம்ம அது விளம்பரமாக மாறிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நான் பதிவு பண்ண சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 40 பேருக்கு அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுத்துருக்கோம். இந்த பார்வையற்றோர், வாய் பேச முடியாதோர், காது கேளாதவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளி 20 பேருக்கு ஒரு சில உதவிகளும் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நான் வந்து எல்லா காணொலியும் சொல்லுவேன், எனக்கு கோயில் கட்டுவேனா இல்லை வாய் பேச முடியாத காது கேட்காத குழந்தைங்க ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, நான் முதல்ல முருகர் கொடுத்த பணியை வந்து இந்த வாய் பேச முடியாத காது கேட்காத குழந்தை ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருப்பேன். அதை தாண்டி சில கோவில் திருப்பணிகளுக்கு வந்து உதவி பண்ணியிருக்கோம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எத்தனையோ முருக பக்தர்கள் இருக்காங்க. நான் வந்து நல்லா இருக்கிற முருக பக்தர்களை தேடி வராதிங்க, கஷ்டப்படுற முருக பக்தர்கள் மட்டும் இத்தனை கும்பிட்டு முருகன் எனக்கு எதுவுமே செய்யலை அப்படின்ற முருக பக்தர்கள் மட்டும் என்னை வந்து பாருங்கன்னு சொல்லியிருப்போம். அதில் ரொம்ப வறுமை நிலையிலையும் ரொம்ப ஏழ்மை நிலையிலும் முருக பக்தர்கள் வந்து அறுபடை கோவிலுக்கு போனோம், எங்களால் திருச்செந்தூருக்கு போக முடியல, திருத்தணிக்கு போக முடியல, பழனிக்கு போக முடியல, பொருளாதார வசதியில் அப்படின்ற ஒரு சில முருக பக்தர்களை முருகர்கிட்ட உத்தரவு கேட்டு ஆமன் வந்ததுக்கப்புறம் அவங்க கோயிலுக்கு போயிட்டு முருகப்பெருமனை தரிசிக்கின்ற அந்த உதவியும் செஞ்சுருக்கின்றது உண்மையிலே பெரிய பாக்கியம். கிட்டத்தட்ட 200 பேருக்கு இந்த விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நான் இது எந்த நேர்காணலையும் எந்த காணொலியும் சொன்னதில்லை. அதே மாதிரி அவங்க போயிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி திரும்ப முருகப்பெருமானை பார்த்துட்டு வீடு வந்து சேர்றதுக்குண்டான எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துன்றது வந்து உண்மையிலே பெரிய ஒரு விஷயம். இது எல்லாமே முருகர் கருணையால் தான் நடந்தது. அடுத்த காணொலியில் இந்த மாதிரி விஷயங்கள்